தேர்தல் களம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் சிறுபான்மையினர் வாக்குகள் இந்த தேர்தலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் சிறுபான்மையினரை கவர்வதற்கு பலரும் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். எனவே சிறுபான்மை நலன் காக்கும் அரசு எது? யாருக்கு பக்கபலமாக சிறுபான்மையினர் இருக்கப் போகிறார்கள்? குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினர். ஆகையால் நமது நேயர்களுக்கு இஸ்லாமியர்களின் வாக்களிக்கும் போக்கு இம்முறை யாருக்கு ஆதரவாக இருக்கப் போகிறது என்பது குறித்து நம்முடைய பல்வேறு உண்மைகளை எடுத்து வைப்பதற்காக இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பான்மை இயக்கங்களில் ஒன்றான தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் திரு ஜைனுல் ஆபிதீன் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரிடம் இஸ்லாமியர்கள் யார் பக்கம் இந்த தேர்தலில் என கேட்டறிவோம். வணக்கம் சார். இப்ப உங்களுடைய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தேர்தலில் ஒரு போட்டி போடாத ஒரு இயக்கம். ஆனால் இந்த முறை நீங்க திமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஒரு முடிவினை எடுத்திருக்கீங்க. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுவதற்கு என்ன காரணம்? தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்ற எங்களுடைய இயக்கம் எந்த தேர்தலில் ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் எங்க மக்களுக்கு அந்த தேர்தலை கொண்டு என்ன ஆதாயம் இருக்கிறது இதை மட்டும்தான் பார்ப்போம். எங்களுக்கு சீட்டுகளோ வாரியங்களோ வேற எதுவுமோ நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அப்ப நாங்கள் கடந்த தேர்தல்கள் எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தரணும், அவர்களுக்கு ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். இந்த தேர்தலில் எங்க மக்களுடைய எண்ண ஓட்டங்களை நாங்கள் பார்த்தபோது கல்வியில பின்தங்கி இருக்கிற காரணத்தினால, வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற காரணத்தினால, வெளிநாடுகளில் போய் கஷ்டப்படுற காரணத்தினால இந்த இடஒதுக்கீடு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கிடைச்சால் நமக்கு நல்லா இருக்கும். இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய எண்ண ஓட்டமாக இருந்தது. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா இந்த 3.5% இடஒதுக்கீட்டை யாரு அதிகப்படுத்தி தர்றாங்களோ அவர்களை ஆதரிப்பது, இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டுதான் நாங்க இந்த தேர்தலில் நாங்க களமிறங்குறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் அறிக்கை விட்டிருக்கிறாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில 32, 33 பக்கத்தில் சிறுபான்மையர் நலன் என்ற ஒரு தலைப்பில் திமுக ஆட்சி காலத்தில் தான் பௌத்த மதத்தை தழுவிய தலித் மக்களுக்கு ஆதி திராவிடர் பெறுகிற அனைத்து சலுகைகளும் உரிமைகளும் அளிக்கப்பட்டது போல் தலித் கிறிஸ்தவர்களும் ஆதி திராவிடர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம். இது வேற சமுதாய விஷயம். மாநிலத்தில் சிறுபான்மையினர் கல்வி ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியுள்ள பகுதிகளில் குறிப்பாக சிறுபான்மை சமூக பெண்கள் பயனடும் வகையில் சிறப்பு சலுகைகளுடன் கல்வி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துவோம். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சிறுபான்மை சமுதாயத்தினர் உரிய பங்கினை பெறுவதற்கு ஏதுவாக நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தின் பரிந்துரைகளை விரைவில் செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை வலியுறுத்துவோம். சிறுபான்மை நடத்தும் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் தேவையான பாதுகாப்பினை வழங்குவோம். இஸ்லாமிய மக்களின் நீண்டகால கோரிக்கையான இடஒதுக்கீட்டு கொள்கை ஏற்று 3.5% அளித்தது திமுக ஆட்சிதான். இந்த இடஒதுக்கீட்டு அளவினை மேலும் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பரிசீலிப்போம். இப்படி அவங்க தெளிவா எழுதியிருக்கிறாங்க. அப்ப 3.5%இருந்து எங்களுக்கு 5% கிடைத்தால் எங்க மக்கள் படிப்பாங்க, எங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி மத்திய அரசுல 10% கொடுக்கணும் மிஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் வலியுறுத்துவோம் என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த 10% இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு பாடுபடுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதை கவனத்தில் கொண்டுதான் நாங்க இந்த தேர்தலில் நம்ம சமுதாயத்துக்கு உள்ள கோரிக்கை ஏற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். இப்ப நீங்க திமுக தேர்தல் அறிக்கை குறித்து சொன்னீங்க. இப்ப அதிமுக தேர்தல் அறிக்கையும் நாங்க இடஒதுக்கீடு அதிகரிப்போன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுக தேர்தலுக்கு நீங்கள் நம்புவது போல அதிமுக தேர்தலுக்கு நம்ப முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில அப்படி சொல்லப்படல, அது தவறா சொல்றாங்க. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில மொத்த பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கையில திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில உள்ள எல்லாமே இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திருக்கிறாங்க, அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாங்க. இப்ப நான் சிறுபான்மை நலந்து பாஷன்ல அந்த தலைப்பில் உள்ள விஷயத்தை மட்டும் காப்பி அடிக்கல. இல்ல, முஸ்லீம்ங்கிற வார்த்தை இதுல இல்ல. இந்த தேர்தல் அறிக்கையில முஸ்லீம் என்கிற வார்த்தை, இஸ்லாமியர் என்ற வார்த்தை, இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோங்கிற வார்த்தை, ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷனை வலியுறுத்துவோம் என்கிற மாதிரியான ஒரு செய்தி கூட இந்த மொத்த தேர்தலுக்கும் இல்ல. அப்ப நீங்க சொல்வதை பார்க்கும்போது மீண்டும் ஒரு முறை இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதிமுக செயல்பட ஆரம்பித்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஆமா, அதுல இன்னொரு விஷயத்தை நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
இந்த தேர்தல் நடவடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் எங்க அலுவலகத்துக்கு வந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் வந்தாரு, பொன்னையன், செங்கோட்டையன், பொள்ளாச்சி ஜெயராமன், அன்வர் ராஜா, இவங்களெல்லாம் ஒரு 5 தடவை எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து ஆதரவு கேட்டாங்க. நாங்க ஒரே நிபந்தனை என்ன வச்சோம்னா, முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டை நாங்கள் அதிகப்படுத்தி தருவோம் என்று உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். அவங்க முதல்ல மறுத்தாங்க. மறுபடி போய் அவங்க தலைவிட்டு ஆலோசனை பண்ணிட்டு மறுபடி வந்து அதுக்குள்ள சங்கடங்கள்லாம் இருக்கிறது, வேற சமுதாய மக்கள் ஓட்டு கிடைக்காது, தேர்தல் அறிக்கையில சொல்ல முடியாது அப்படின்னாங்க. அப்படின்னா எங்களுக்கு ஆதரிக்க முடியாதுன்னு நாங்க சொல்லிட்டோம். திரும்பவும் மறுபடி போயிட்டு வந்து இல்ல நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்றோம், நீங்களே வாசகத்தை சொல்லுங்க, நாங்களே டிராப்ட் போட்டு கொடுத்தோம். தேர்தல் அறிக்கையில சொல்லுவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. இதெல்லாம் எப்பன்னு கேட்டா அந்த விஜயகாந்தோட கூட்டணி உறுதியாகிறதுக்கு முன்னாடி, விஜயகாந்த் கூட்டணி அவங்க அமையறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் அவங்க விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வைகோ அவர்களை தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் இல்லையா, அந்த மாதிரி செய்தார்கள். இந்த கூட்டணி முடிஞ்ச பிறகு பேச்சையே காணோம். ஒரு நாளைக்கு 2 தடவை தொலைபேசியில பேசிக் கொண்டிருந்தவங்க இதை பத்தி, இந்த இடஒதுக்கீட்டை பத்தி, தேர்தலை பத்தி கண்டுகொள்ளவே இல்லை. சிறுபான்மையினர் வாக்குகள் வேண்டாம் அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க இல்லைன்னா எங்கள்ட்ட வாக்குறுதி அளிச்சு விட்டு 5 முறை எங்களை வந்து சந்தித்ததுக்கு, எங்க மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தானே. அப்ப இந்த மக்களுடைய வாக்குகள் வந்து எனக்கு இன்னொரு பெரிய கூட்டாளி கிடைச்சிட்டா நீ தேவையில்லை இப்படின்னா, இதை விட ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அவமானம் ஏதாவது இருக்குமா? ஒரு சமுதாயத்தை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. கடைசியில் நாங்க என்ன அப்போ கூட பொறுத்திருந்து பார்த்தோம். 2 தேர்தல் அறிக்கையும் பார்த்த பிறகுதான் முடிவு எடுக்கணும். நாங்க முடிவை கடைசியா எடுத்த ஒரு இயக்கம் நாங்க தான். தேர்தல் முடிவை எல்லாரும் முதல்ல எடுத்துட்டாங்க, நாங்க தான் 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிறோம். எதற்காக இவ்வளவு தாமதப்படுத்தினோம் என்றால், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் வரட்டும், அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையும் வரட்டும், 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு உள்ளது என்னங்கிறத இடப்படுவதற்காக பார்த்தால் இதுல இஸ்லாமியர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல, சொல்லவே இல்ல. அப்ப எப்படி உங்க சொல்லுவோம் உறுதி அளிச்சாங்க? அப்ப எப்படி உங்களை எங்க மக்கள் ஆதரிப்பாங்க? வழக்கம் போல் அதிமுக இஸ்லாமியர்களை ஏமாற்றி விட்டதுன்னு சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா ஏமாற்றி இருக்காங்க. முதுகுல குத்துறதுமாங்கல்ல, அவ்வளவு நம்பிக்கை என்கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பா எப்பொழுதுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் நலன், இஸ்லாமியர்கள் என்று இல்ல, கிறிஸ்தவர்கள் ஆகட்டும், பௌத்தர்கள் ஆகட்டும், எப்படிப்பட்ட ஒரு சிறுபான்மை இனத்திற்கு எப்பொழுதுமே பாதுகாவலாக இருக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு அறியப்பட்டிருக்கிறது. இது நாடறிந்த உண்மை. அது வந்து புதுசா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்க திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு சில இஸ்லாமிய இயக்கங்கள், இப்ப நீங்க சொல்றீங்க முதுகில் குத்து விட்டார்கள் என்று நீங்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கிறீங்க. ஆனால் சில இயக்கங்கள் வந்து அதிமுக ஆதரவாக செயல்பட போகிறோம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் வாக்குகள் சிதற வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது சில முஸ்லிம் இயக்கங்கள் அதிமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. அப்படி செயல்படுவதற்கு வெளிப்படையாக சமுதாய நன்மைதான் காரணம் என்று மக்களுக்கு தெரிந்தால் வாக்குகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்ப இவங்க கூட்டணி சேர்ந்து ஆதரிக்கிறார்களே, அதுக்கு வெளிப்படையான எந்த ஒரு கொள்கை ரீதியான காரணத்தை உங்களுக்கு சொல்ல முடியாது. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுல சீட்டு கேட்டாங்க, கொடுக்கல. அந்த ஒரு காரணத்துக்கு தாங்க போனாங்களே தவிர, இத திமுகவின் மீது குற்றம் சுமத்தி விட்டு சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க என்று சொல்லிவிட்டு வேற ஏதோ காரணத்தை சொல்லிட்டு அவங்க வெளியே போகல. 2 எம்பி சீட் எங்களுக்கு தருவீங்களா, 1 தருவீங்களா, ஒரு விவகாரம் வந்த பிறகு போனாங்க. அப்ப இதுக்காக போய் அங்க சேர்ந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் பொழுது சமுதாயம் எப்படி அவங்களோட போகும்? சமுதாயம் போறதுக்கு வழி இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஜெயலலிதா பத்தி உங்களோட கூட்டணி திமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கிற நேரத்தில் கடுமையான ஜெயலலிதா மீது போடப்பட்டிருக்கும் வழக்குகள் சாதாரணமானவை அல்ல. ஜனாதிபதியால் கூட கருணை அடிப்படையில் மன்னிப்பளிக்க முடியாத வழக்குகளில் சிக்கியிருப்பவர் ஜெயலலிதா. இது தேச துரோகத்தை விட மோசமான செயல் என்பது சட்ட அறிஞர்களின் கருத்து. இப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்களுடைய பத்திரிகைகள் அபிஷியலா எழுதி இங்க இந்த சீட் வாங்குவதற்காக செஞ்சாங்க. இது எல்லாமே எங்க மக்களுக்கு தெரியும். அதாவது இப்ப நாங்க ஒரு இடஒதுக்கீடு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆதரவு தெரிவிச்சா மக்கள் ஏத்துக்குவாங்க, எங்களுக்கு ஒண்ணும் கேட்கல. அவங்க 3 சீட்டு தர்றாங்க என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு ஆதரிச்சாங்கன்னா சமுதாய நலன் எதுவுமே இல்லைன்னா மக்கள் போகவே மாட்டாங்க. சுயலாபத்திற்காக அவர்கள் இந்த முடிவு அப்படி செஞ்சா யாராவது போவாங்களா? சுயலாபத்திற்கு 2 தலைவர்கள் வந்து ஒருத்தங்களை ஆதரிச்சா மக்கள் போகணும்னு எப்படி போவாங்க? அதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல. அதுபோக இப்ப எப்ப இவங்க தேர்தல் பாதைக்கு போனாங்களோ அவங்களுடைய பலம் வந்து ரொம்ப குறைந்து விட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் 4 தொகுதியில் நின்றாங்க. பல உதிரி கட்சிகள் கூட்டணி சேர்த்துக் கொண்டு நடிகர் சரத்குமார், கார்த்திகை, கிருஷ்ணசாமி, இன்னும் பல ஏராளமான சில்லறை கட்சிகளை வைத்துக் கொண்டு போட்டியிட்டார்கள். ஒரு பாராளுமன்ற தொகுதியில் அவங்க 12,000 ஓட்டு வாங்க முடிகிறது, 2,000 ஓட்டு ஒரு சட்டசபைக்கு. இது பல கட்சிகள் சேர்ந்து அவங்களுக்கு பிரிச்சோம்னா ஒரு தொகுதிக்கு 200 ஓட்டு 300 ஓட்டு வருது.
ஒரு தொகுதியில் 200 300 ஓட்டு வாங்கக்கூடியவங்க தான் அவங்களுடைய பலம்னு சொல்லுவோம்.